மகிழ்வோடு கற்போம் உயிரெழுத்துகள் முதல் வகுப்பு முதல் பருவம். வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்களோட பாமா டீச்சர். இன்னைக்கு நாம தமிழ்ல உயிரெழுத்துக்களை தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் மொழியில மொத்தம் 12 உயிரெழுத்துகள் இருக்கு. அதை இப்ப ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, அழகான தொடர்வண்டி. அதுல என்ன எழுத்து? ஆ. என்ன எழுத்து? ஆ. இப்ப நம்ம ஆ வுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். அம்மா. ஆ இம் மா, அம்மா. இந்த படத்துல அம்மாவை பாருங்க, தன்னுடைய குழந்தைய சுமந்துகிட்டே வேலை செய்யறாங்க. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் அம்மா. அதனால குழந்தைகளே, நீங்க வளர்ந்து பெரியவங்களா ஆனதும் உங்க அம்மா அப்பாவை நல்லா பத்திரமா பாதுகாக்கணும். சரியா குழந்தைகளே? அடுத்து பாருங்க, அணில். அலைபேசி. அடுத்தது பாருங்க, தொடர்வண்டியில என்ன எழுத்து வருது? ஆ. என்ன எழுத்து? ஆ. சரி, இப்ப நம்ம ஆவுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். ஆடு. ஆ டு, ஆடு. ஆவுல வேற என்ன சொற்கள் இருக்கு? ஆலமரம். ஆமை. அடுத்தது பாருங்க, தொடர்வண்டியில என்ன எழுத்து வருது? இ. என்ன எழுத்து? இ. இப்ப நம்ம இ இல்ல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். இலை. இ லை, இலை. இதுல வேற என்ன சொற்கள் இருக்கு? இட்டலி, இஞ்சி. அடுத்து தொடர்வண்டியில பாருங்க, என்ன எழுத்து? ஈ. என்ன எழுத்து? ஈ. சரி, இப்ப நம்ம ஈல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். ஈ. நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும் இல்லையா பூச்சி? ஈ. ஈச்ச மரம். ஈசல். இப்ப தொடர் வேண்டிய பாருங்க, என்ன எழுத்து? உ. என்ன எழுத்து? உ. இப்ப நம்ம உ இதுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். உழவர். உ ழ வ இர், உழவர். உ இதுல வேற என்ன சொற்கள் இருக்கு? உண்டியல். உப்பு. அடுத்து பாருங்க, தொடர்வண்டியில என்ன எழுத்து வருது? ஊ. என்ன எழுத்து? ஊ. இப்ப நம்ம ஊ இதுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். ஊஞ்சல். ஊ இன் ச இல், ஊஞ்சல். இதுல வேற என்ன சொற்கள் இருக்கு? ஊதல், ஊறுகாய். அடுத்தது பாருங்க, தொடர்வண்டியில என்ன எழுத்து வருது? ஏ. என்ன எழுத்து? ஏ. இப்ப நம்ம ஏ இதுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். எறும்பு. ஏ ரு இம் பு, எறும்பு.
இதுல வேற என்ன சொற்கள் இருக்கு? எலுமிச்சை, எலி. இப்ப பாருங்க, தொடர் வண்டியில என்ன எழுத்து வரப்போகுது? ஏ. என்ன எழுத்து? ஏ. இப்ப நம்ம ஏ இதுல என்ன சொல்லி இருக்குன்னு பார்க்க போறோம். ஏனி, ஏ நீ, ஏனி. ஏ இதுல வேற என்ன சொற்கள் இருக்கு? ஏலக்காய், ஏழு. அடுத்தது தொடர வேண்டிய கவனமா பாருங்க. என்ன எழுத்து வருது? ஐ. என்ன எழுத்து? ஐ. இப்ப நம்ம ஐ இதுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். ஐந்து, ஐ இன் து, ஐந்து. இப்ப நம்ம ஐல வேற என்ன சொற்கள் இருக்கு பார்க்கலாமா? ஐவர், ஐவிரல். அடுத்த தொடர் வேண்டிய கவனமா பாருங்க. இப்ப என்ன எழுத்து? ஓ. என்ன எழுத்து? ஓ. இப்ப நம்ம ஓ இதுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். ஒட்டகம், ஒ இட் ட க இம், ஒட்டகம். ஓ இதுல வேற என்ன சொற்கள்லாம் இருக்கு? ஒலிப்பான், ஒன்று. இப்ப தொடர வேண்டிய கவனமா பாருங்க. என்ன எழுத்து வரப்போகுது? ஓ. இது என்ன எழுத்து? ஓ. இப்ப நாம ஓவுல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். ஓணான், ஓ நா இன், ஓணான். ஓவுல தொடங்குற சொற்கள் வேற என்ன இருக்கு? ஓலை, ஓநாய். இப்ப தொடர வேண்டிய பாருங்க. என்ன எழுத்து வரப்போகுது? ஔ. என்ன எழுத்து? ஔ. இப்ப நம்ம ஔல தொடங்குற சொல் எதுன்னு பார்க்க போறோம். ஔவையார், ஔ வை யா இர், ஔவையார். ஔல வேற என்ன சொல் இருக்கு? ஔடதம். இதுவரைக்கும் நாம உயிரெழுத்துக்கள் 12 அதுல வர்ற சொற்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஒரு தடவை உயிரெழுத்துக்களை வரிசையா சொல்லலாமா? அங்க பாருங்க, தொடர் வண்டியில எல்லா உயிரெழுத்துக்களும் அழகா வருது. அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ. இப்ப தமிழ் மொழியில இருக்கிற உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் மொழியில மொத்தம் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கு? சரியா சொன்னீங்க. உயிரெழுத்துக்கள் 12. நன்றி குழந்தைகளே.